ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2023 ஆண்டு கடைசி காலகட்டத்தில் வந்துட்டோம். 2023 ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி 2024 ஆண்டு புதிய புத்தாண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய புத்தாண்டாவது விடிவு காலம் நமக்கு பிறக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நாம் நினச்சிட்ருப்போம். அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நினைப்புக்கேற்ப இருக்குமா அப்படிங்கிறது கிரகங்களுடைய நிலையை பொறுத்து தான் அமையும். அந்த மாதிரி இப்போ பிறக்கக்கூடிய இந்த 2024 புத்தாண்டில் இந்த 3 ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த ஆண்டை விட வரக்கூடிய ஆண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன் ஆனது இருக்குது. அந்த கண்டிஷன் எந்த 3 ராசிக்காரங்களுக்கு இருக்குது, அந்த ராசிக்காரங்க என்ன மாதிரியாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. அதனால் வீடியோ இப்போ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 3 ராசியில் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்காரங்க என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் புதிய ஆண்டில் எச்சரிக்கையாக இருங்க. சரி வாங்க, உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழிவுகரமான ஆகார யோகமானது இந்த 2024 உருவாகுது. இந்த மாதிரி யோகம் உருவாகிறது தான் பர்டிகுலராக 3 ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த 2024 ராகு மீனத்தில் இருந்து மற்ற கிரகங்களோடு இணைகிறாரு. இதுவே ஒரு பெரிய இதுவாக பார்க்கப்படுது. அதே சமயம் ராகு மங்கள சேர்க்கையால் ஆகார யோகத்தை உருவாக்குறாரு. இந்த யோகம் அழிவு யோகம் என்றும் சொல்லப்படுது. 2024 இந்த யோகம் தயாராகிறது பர்டிகுலர் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஊர்ஜனை பண்ணுற மாதிரி இருக்குது. மேலும் நவக்கிரகங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ராசியை மாற்றும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும். 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கும். இதுவே புத்தாண்டில் பல கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அது வேற மாதிரி உருவாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த 2024 ஆண்டு மீன ராசியில் ராகு பிற கிரகங்களோடு இணைகிறாரு. ராகு மங்கள சேர்க்கையால் ஆங்கார யோகமும் உருவாகுது. இதன் காரணமாக தான் இது மோசமானதாக கருதப்படுது. இந்த ஆங்கார யோகம் சில ராசிகள் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த யோகத்தினால எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ எச்சரிக்கையாக சொல்கிறேன். அதை அப்படியே தெரிஞ்சு அதை 2024 கவனமாக பார்த்துக்குங்க. மேஷராசிக்காரங்க உங்களுக்கு 12வது வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகுவுடைய சேர்க்கை நடக்க போகுது. இதன் காரணமாக உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆங்கார யோக பலன் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது யோக பலன் அளிக்காது, ஆங்காரம் என்று அழிவு யோக பலன் தான் கிடைக்கும். ஸோ மெயினாக செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். எது தேவையான செலவு, எது தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ தேவையானது தேவையற்றது அப்படிங்கிறத பிரித்து நீங்கள் செலவுகள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா செலவுகள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் பண ரீதியாக புதிய ஆண்டில் ஏற்படாது. உங்கள் சிந்தனையில் எதிர்மறையான மாற்றத்தை காண்பீங்க. ஸோ பாசிட்டிவாக சிந்திக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் பாசிட்டிவுங்கிறது அதில் ரொம்ப முக்கியம். அப்படி பாசிட்டிவ் எண்ணம் இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவோடு நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் சிறப்பு கவனமாக இருக்கணும். வேலையில் கூட நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க. வேலையில் சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து கொள்வதற்கும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வேலைங்கிறது இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ வேலை போயிடுச்சுன்னா திரும்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வேலையில் சற்று கவனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது வாய்ப்பு அதிகம்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வேலையில் ஏன்னா நிறைய பிரச்சனை நின்று போகிற அளவுக்கு கூட சூழ்நிலை உருவாகும். அதனால் கவர்மெண்ட் வேலையோ தனியார் வேலையிலோ வேலைன்னு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு 2024 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா, துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான எச்சரிக்கை தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்கு 8வது வீட்டில் ஆங்கார யோகமானது உண்டாகுது. ஸோ அப்போ உங்களுக்கும் அழிவு யோகமாகத்தான் இது உருவாயிருக்கு.
பணியாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். பணியிடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். பணியிடத்தில் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, சக பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்குங்க. அவங்கக்கிட்ட ஈகோ சண்டை போன்றவற்றை பண்ணாதீங்க. அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் மன அழுத்தம் போன்ற பிரச்சனை வந்து ஏற்படும். அதே போல் வேலை தடுப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். எதிரிகளுடைய ஆதிக்கம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மேலே இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். அதே போல் உங்கள் ஆளுமை எதிர்மறையாக பாதிக்கப்படலாம். அதனால் உங்கள் ஆளுமையை வந்து இப்போ நீங்கள் காட்ட வேண்டிய டைம் கிடையாது. 2024 கொஞ்சம் உங்கள் ஆளுமையை தள்ளி வைத்துக் கொள்வது தான் நல்லது. நிதி முடிவுகளில் கூட கவனமாக இருக்கணும். நிதி முடிவுகளில் அவசரப்படக்கூடாது. யார் கொடுக்கறது யார் வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப சிந்தித்து செயல்படணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்க முடியும். இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு மேலே போய் அது உங்களுடைய இதையே வந்து அழித்திடும், சொத்தையே. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பயங்கரமான ரிஸ்க்குகள் உங்களுக்கு இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கடும் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான எச்சரிக்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆங்கார யோகத்துடைய தாக்கம் உங்களுடைய ராசிக்கு மெயினாக பணம் சம்பாதிக்கிறதுல தாங்க கொடுக்குது. ஸோ பணம் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிப்பீங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பணம் எல்லாமே வந்து காலியாக போயிடும். ஏன்னா வந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பணம் சம்பாதிக்கிறதும் கடினமாக இருக்கும், சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறதும் கடினமாக இருக்கும். ஆக மொத்தம் நீங்கள் புதிய ஆண்டில் கடினமாக உழைத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அந்த நேரம் உங்களுக்கு வேலைகளையும் கவனமாக செய்யணும். ஸோ வேலையில் கண்ணும் கருத்துமாக இல்லைன்னா வேலை பறிப்போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக போனாலும் மற்றவங்க வந்து உங்களை தாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். புதிய ஆண்டில் பெற்றோரோட தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெற்றோர் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ பெற்றோர் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே வந்து புரிஞ்சு செயல்படணும். அப்படி நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே பிரச்சனை எதுவும் வராது. அதே போல் இப்போ நீங்கள் பெற்றோர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ பெற்றோர்கள் ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதுக்கு கோவப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பதில் பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. அதனால் நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் தாங்க, பண விஷயத்தில் தான் தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதனால் பண விஷயத்தில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரூபா நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதை பார்த்து பண்ணுங்கள். இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டு ஆபத்தான ஆண்டாகத்தாங்க வந்திருக்கு. இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக மன ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்படுவதற்கு. ஸோ ஆரோக்கிய ரீதியாக மன ரீதியான பாதிப்புகளை தடுப்பதற்கு உடல் பயிற்சி செய்கிறது அவசியம், தியானம் செய்கிறது அவசியம். உடற்பயிற்சிங்கிறது வயதானவங்க கும்பராசிக்காரங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். வயதாயிருச்சு ஸோ உங்களுக்குன்னு உங்களோட சக்திக்கேற்ப உடற்பயிற்சிலாம் செய்திங்கன்னா கொஞ்சம் அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. அதே போல் தியானம் போன்றதை செய்யும்போது மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எதிர்மறையான எண்ணங்கள் வெளியே போய் பாசிட்டிவிட்டி உள்ள வரும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி வைப் வந்து உண்டாகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் 2024 ஆண்டு இந்த யோகம் உருவாகிறது எச்சரிக்கையாக இருக்குது. மற்ற ராசிக்காரங்களுக்கு அவ்வளோவா கிடையாது. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த 3 ராசிக்காரங்க தான் புதிய ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ புதிய ஆண்டு என்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணதை இந்த 3 ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கவனமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே போல் பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பரிகாரம் இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பரிகாரம் என்னென்னா உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு தான். இப்போ உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குல்ல, அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறதன் மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இதுதான் பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு அந்த 3 ராசியில் நீங்களும் இருந்தீங்கன்னா என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த 3 ராசிக்காரங்கள் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த எச்சரிக்கையை தெரிஞ்சு அவங்களும் கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.